ஏய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இருக்கேண்டியாத்தா. ஏன் இவ்வளோ சோகம் உனக்கு? ஆமாம், மனசுக்குள்ள 1000 பிரச்சனை. என்ன சொல்ற? யார்கிட்ட சொல்லி நான் சரிவன்றது? ஏன் என்னாச்சு? உங்கள்கிட்ட தான் சொல்லணும். என்கிட்டயா? என்ன பிரச்சனை உனக்கு? மனசு ஒன்றும் சரியில்லைப்பா. அப்படி என்ன உன் மனசுக்கு என்ன சரியில்லை? என்னமோ அப்படியே ஒரே நான் இதாக தான் இருப்பேன். என்னடி கஷ்டம் உனக்கு? என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்றியா? என்னன்னு? எல்லாரும் மாதிரியும் வசதி வாய்ப்பாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? தப்பு இல்லை. 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்கில் போடணும்னு நினச்சேன். இது தப்பா? தப்பே இல்லை. இல்லை. மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? தப்பில்லையே. நானும் செய்யாத தொழில் ராணி. ஆப்ப கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்துட்டேன். சரி, ஒன்றும் ஓடலை. ஏன்? பூரா படுத்துருச்சு. மனசு நொந்து போய் நம்ம ராசி இல்லாத முண்டை இன்னி வாழக்கூடாது, மருந்தை குடிச்சிருச்சா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? மருந்தை குடித்தோம்னா உமட்டிக்கிட்டு வந்து தொலையுமே, என்னடா பண்ணுறது? நம்ம போய் கடையில் கேட்டால் மருந்து கொடுக்கவும் மாட்டாங்களே. வயசு பிள்ளைய கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பையில சைஸாக வர சொன்னேன். எதுக்கு? சாகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு சொல்லி பார்த்துக்கலாம்னா? அப்படி ஆளா நானு கடைக்கு அனுப்புறதுக்கு. அது பையன் வந்தேன். அப்புறம் அவன்கிட்ட 500 ரூபா காசு கொடுத்தேன். எதுக்கு? நல்லா இருந்துட்டு போடானா? கடைக்கு அனுப்ப. கடைக்கா? போடா தம்பி, போய் ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் ஒன்று வாங்கிட்டு வாடான்னு. சாகிறது அது ஒரு ஆசை மனசில் இருக்குது. அதுலேயே மருந்தை கொடுத்து கலத்து குடிச்சிடலாம்ட்டு வாங்க சொன்னேன். அவன் போய் வாங்கிட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்தான். என்னண்ணே? அக்கா 255 ரூபாக்கா வாங்கிட்டேன் அப்படின்னா. சரி தம்பி, ஒரு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கூடான்னு. அது எதுக்கு? பாரு, சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 255 ரூபா. அப்புறம் வாங்கிட்டக்கா, வேற என்ன வேணும்னா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டை வாங்கிக்கப்பா அப்படின்னு. அது எதுக்குடி? பச்சை தண்ணி கலந்து குடிச்சு வாந்தி வந்துருச்சுன்னா மருந்து வெளியாயிரும்ல. அப்புறம் பவுண்டை வாங்கிட்டு வேற என்னக்கான்னா ஒரு சாம்பார் வடை ஒன்று வாங்கிக்கடான்னு. அது எதுக்கு? அவன் கேட்டான், நீ சாக போறியா இல்லை சரக்கடிக்க போறியா அப்படின்னு. அதுதான் எனக்கும் ஒரு சந்தேகம். ரெண்டும் தாண்டா தம்பின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் கட்டிங்க ஊற்றி எலி மருந்து அதில் போட்டு பவுண்டாவையும் ஊற்றி அப்படியே வரல விட்டுக்கிட்டு ஆட்டின மாதிரி. எதில்? கிளாஸில் கலக்கணும்ல. கலந்துட்டு எடுத்து இப்படி இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனல, பக்கத்து இருக்கார கிளை வந்து தட்டி விட்டுட்டான். ஐயோ, சரக்கு வீணா போச்சு. ஏண்டி அப்ப நான் ஜாகவா? இல்லடி, கஷ்டப்பட்டு வாங்கின சரக்குல. கிழட்டு முண்டை, ஏண்டி தட்டி விட்டேன்னு. மருந்தை குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா? ஆமா, நானும் அப்பையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. மருந்து குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணேன், பூரா படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. கிளவி கேட்டா, என்னன்னு? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா? என்ன தொழில்? எனக்கும் புரியல, பின்னாடி சொல்றேன்னு. அதான் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. எனக்கு அப்பவும் விளங்க புரியலையே. என்னடி கேள்ட்டு முண்டேன்னு. நேரம் நீ மறந்து குடிச்சு செத்து இருந்தீங்கன்னா அந்த உடம்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டான். ஒன்னு எரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க. இது ஏதான் நானும் சொன்னேன். என்னென்ன கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது. ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த உடம்பு நமக்கு. ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிச்சம் பிளக்ஸ். உனக்கு என்ன தெரியும்? நீ கை தட்டுற 36 பெரிய பிளக்ஸ் தூக்கி கட்ட முடியல ஒருத்தனாலே. என் போட்டாவை பெருசா அதுல போட்டு என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு ஒட்டினேன். ஒட்டுனா மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, பஸ் ஸ்டாண்டுக்கு போனு பறக்குது. பிஸி ஆயிட்டேன், தூங்க விடுறாங்க இல்லை. அதில் ஒருத்தன் ஃபோன் போட்டுக்கிட்டு கேட்க கூச்சப்படுறேன், புதுசு போல. ஹலோ, நான் இந்த நம்பர் ப்ளக்ஸில் பார்க்குறேன், நீங்கள் இது வந்து சொல்கிறேன் முண்டை, நான் தான். என்ன விஷயம் அப்படின்னு? பொம்பளையா நீ கொஞ்சமாக அடக்க ஒடுக்கமாக பேசுகிறதுல? நமக்கு தொழில் முக்கியம் இல்லையா? அவன் சொன்னேன் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. தம்பி, தலைக்கு 1000 ரூபா 5000 ரூபா வரும் அப்படின்னேன். கொஞ்சம் ரேட்டை குறைங்கலன்னா கராரா சொல்லி வர முடியாதுன்னு சொல்லியிருப்பிய. 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்க அப்படின்ட்டு. எந்த தொழில்? சரி வாங்கிக்கங்கன்ட்டான். வந்து கூட்டிகிட்டு போறியா, அட்ரஸ் சொல்கிறியான்னு. அட்ரஸ் சொல்கிறேன் வாங்கன்ட்டான். அட்ரஸ் கொடுத்தேன். எப்படி? ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து,
இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்டும் அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். எனக்கு என்னடா இவ்வளோ குழப்பமாக இருக்கு அட்ரஸ்ன்னு நடந்து போனால் லேட் ஆயிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்கு அந்த ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ண? போகிறது அதுக்கு தானே போகிறான், அப்புறம் அந்த ஆட்டோவிலே போயிடும்ட்டு அவன் கணக்காக கொண்டு போய் இறக்கிட்டான். அவன் ரெகுலர் கஸ்டமர் இறக்காம போல இருக்காங்க. பார்த்தா கதவை அடைச்சு கிடக்கு. என்னடி சொல்ற? இந்நேரத்தில் வேற கஸ்டமர் அவன் தேட முடியுமா? எங்கே தொலைஞ்சாங்க எடுவட்டு வயலு அப்படின்ட்டு எதுக்கு ஒரு அமுக்குவோம் காலிங் பில்லை அப்படின்னு போய் அமுக்கினேன். டின்ட்டாங்க, கதவை திறந்துட்டாங்க. உள்ளதான் இருந்திருக்காங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல கட்டலில் 3 பேர் உட்காந்துருந்தேன். 5 பேருக்கு 3 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 2 பேர் கம்மியாகுதே. என்னைய காட்டிலும் நீ கரெக்டாக இருக்கிய கணக்கில். நீ சொன்னது. அப்புறம் பார்த்தேன் இந்த ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். சரி ரைட்டு 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராணி. இந்த ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தேன். அச்சோ, நான் டென்ஷன் ஆயிட்டேன். பேச்சு சுத்தம் இல்லை தம்பி. 5 பேர்னு சொல்லிட்டு 10 பேர் வந்தா நான் என்ன இதா ரவுண்டா 10,000 ரூபா வரும்ட்டேன். பொம்பளையா நீ? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி நமக்கு. அதில் ஒருத்தன் சொன்னேன் போய் உட்காரு போனேன். என்ன போவான்னு பேசுற? உங்களோட படுக்க வந்தாக்கா மட்டு மாதிரி அது இதெல்லாம் பேசுவியோ உடா வச்சா திருப்பிட்டேன். ஒருத்தர் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டார். அனி பூட்டி சாவியை வெளியில எரிஞ்சிட்டார். அச்சோ, ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன், கையெல்லாம் சாட்டையா இருக்கு. விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி கட்டல போய் மட்ட மல்லாக்கா விழுந்துட்டேன். அவங்களுக்கு தோதாதானே படுத்து கிடந்திருக்கா? மட்ட மல்லாக்க போய் கிடந்தீனா வேண்டி மயக்கம் போட்டு விழுகிறார்கள். டிசைன் பார்த்தா விழுவாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு ராணி கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி. அச்சச்ச, கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதுல 2 அட்டை வாங்கியிருக்காங்க. எதுக்கு? இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டான். நான் மூளை ஆபரேஷன் படுத்த மாதிரி படுத்து. பொம்பளையா நீ என்ன கத்த வேண்டியதானே? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வாயை தந்து கத்த வேண்டியதானடி. எப்படிடி கத்துவேன்? ஏன்டி? வாயில வச்சு அமுக்கியிருக்காங்க. இப்படி துணியை வச்சு அமுக்கியிருக்கா. நல்ல துணியா வச்சிருந்தானா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு அமுக்கிட்டான். அவன் தாயில் 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்கு. அன்னைக்கு தான் இறங்கியிருக்கான் போல. துவைக்கல குளிக்கல. ஐயோ, அந்த டவுசரை தீயில ஓட்டாலும் வேகாது. என்ன கலர்னே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. நான் பட்ட வாடு. அதுலயும் கண்ணை முழிச்சு இப்படி பார்த்தேன். ஒரு தைரியம். என்ன தைரியம்? என்ன 10 பேர் தானே, மீறி போனா 15-50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் கூட வராது. அவங்க லட்சணம் நமக்கு தெரியும்ல. உள்ள இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு ஆன்ஸ் கிடக்கு. அப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் இருக்காது. முண்டை லவக்குன்னு கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்க. நம்ம கிளம்பிடலான்னு நினைச்சேன். 10 பேர் வந்தாண்டி. சரி முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு பார்க்குறேன். இந்த ஒருத்தர் வந்தால அவை சுற்றி வந்து அடுத்த 2 ட்ரௌசரை தோல்ல ஒட்டு ரெடியாக நிற்கிறேன். பூரா பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க உலருக்கு. போயிட்டு 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 ஒரு வாரம் முடி சண்டாளி என்னைய காலை இறக்க விடலடி ராணி. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதல கலத்தில் கிடக்கிறதெல்லாம் கலாட்டிக்கிட்டு குண்டியில் ஒரு மிதி மிதிச்சுப்போ அப்படின்னு தள்ளி விட்டாங்க. நான் நினைச்ச தொழில்னால் லாபம் நட்ட இருக்கிற சகசம். ஒரு இடத்துல விட்டா அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஒத்தையா போன பாரு, அது மாபெரும் தவறு. ஒரு பார்ட்னர் கூட இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். அதான் உன்னை கேட்கலாம். என்ன எதுக்கு கூப்பிடுற? நீ போனது எல்லாமே என்னைய கூப்பிடுற? திருச்செந்தூர். சரி முருகா, சரி எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? அந்த சரக்கு வாங்கி மறந்து கலந்து சாப்பிட்டில, அது எத்தனை மணிக்கு கடை திறந்தாங்க? நீ எப்போ வாங்கி சாப்பிட்ட? யாரு? நீ என்ன கடையா? கடை எப்போ திறப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன் அந்த பயலுக்கு தெரியும். நானா போய் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? நீ தானே அனுப்புற. கணக்காக 12 மணிக்கே திறந்துருவாங்க. கவர்மெண்ட் கடைனா 12, தனியார் கடைனா 11 மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க. அதெல்லாம் உனக்கு கட்ட தெரியுதே கணக்கு.